வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. வாயை விட்டு மாட்டிக்கொண்ட மாசு. ஏற்கனவே பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் மாசு அவர்கள் அந்த குற்றவாளியுடைய புகைப்படம்லாம் பெரிய அளவுக்கு வைரலாகி பெரிய பிரச்சனை முடிஞ்சு அவரை பற்றி தெரியும் உங்களுக்கு. நிறைய சமூக ஊடகங்களில் என்னென்னமோ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வர் நிகழ்ச்சிக்கு வீட்டுக்கு போய் கூப்பிட போகிறாரு. முதல்வர்லாம் கோபமாக ஏதோ சொல்லிவிட்டு முதல்வர் தனியாக வர்றார். பொங்கல் நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் முதலமைச்சர் மட்டும் கலந்துக்கிறாரு, மாசு இல்லை. அப்போவே மாசுவை கட்டம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி வந்து உள்ளே வந்தாருங்கிறது அவர் ஒரு கதை. அதை தாண்டி இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு, அவர் தெரிஞ்சு தான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா? பள்ளிப்பாளையத்தில் கிட்னி அப்படிங்கிறது ஏழை மக்கள் கிட்னியை விற்கிறாங்கன்னா அவங்களுடைய நிலைமை எண்ணி பாருங்க. அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாதான், கிட்னி முறைகேடாம். அதை வாயை விட்டு மாட்டிக்கிற கதை தான் மாசு அவர்கள். வெகுஜன மக்கள் பார்த்துட்ருக்காங்க. வெகுஜன மக்கள் என்னங்க நினைப்பாங்க? அது இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, இது அதிமுக ஆட்சியிலையும் இருந்தது. ஓ, அப்போ எதை கேட்டாலும் அதிமுக ஆட்சியிலையும் இருந்தது, உங்கள் ஆட்சியிலையும் தொடருது. என்ன 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 லாஜிக்கான பேச்சு? இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜிக்கிட்ட போய் ஏங்க டாஸ்மார்க்கில் முறைகேடு நடந்தது அப்படின்னா என்ன சொல்லணும்? அவர் முறைகேடு நடக்கலை, இல்லை அவங்க முறைகேடு பண்ணாங்க, அப்படி தானே? அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதுவே இப்போதும் பின்பற்றப்பட்டது. அப்புறம் எதுக்குங்க நீங்கள் வந்தீங்க? அவங்களே ஆண்டுட்டு போக வேண்டியதானே? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அங்கேயாவது பல பேர் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு பல குடும்பங்கள் வாழுது. இங்கே ஒரு 10 குடும்பம் மட்டும் வாழுது. உண்டா இல்லையா? இப்போ என்ன இதில் முக்கியமான விஷயம்? பள்ளிப்பாளையத்தில் அதாவது என்னென்னா மனசாட்சியே இல்லாமல் ஏங்க அவங்களே உடல் உறுப்பை விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வறுமையாக இருந்தால் அது விற்பாங்க. அவங்கக்கிட்ட 50 லட்ச ரூபா 40 லட்ச ரூபாலாம் பேரம் பேசிட்டு வெறும் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஏமாத்துறீங்களா? இல்லை உண்மையிலே நல்லா இருப்பீங்களா? உண்மையிலே நல்லாலாம் இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம். அவ்வளோ இதை வந்து எனக்கு புரியுது. இதை வந்து அதுவும் பண்ணுறது யாருன்னா உங்கள் கட்சி எம்எல்ஏ. அவருக்கு தெரிஞ்சவர், அவருக்கு வேண்டியப்பட்டவங்களுடைய மருத்துவமனைங்கிறாங்க. அப்படி தானே செய்திகள் வருது. அப்போ அந்த 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 ஹாஸ்பிட்டலை வந்து நீங்கள் வந்து அந்த உரிமத்தை ரத்து பண்ணுறீங்க. உரிமத்தை ரத்து பண்ணிட்டீங்களா? அந்த அந்த எம்எல்ஏக்கு என்ன தண்டனை? அதற்கு பிறகு அதனுடைய வேகம் ஏன் குறையுது? இதே மாதிரி தான் போதைப் பொருளை நடிகர்லாம் கைது பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது கிணத்துல போட்ட கல், அவ்வளோதான், முடிஞ்சு கதை. உங்களை பின்னாடி யாராவது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்கிறது கூட யாராவது அறிக்கை விட்டால் தான் வேலையை செய்வீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்க. இப்போ இவர் நம்ம மாசு அவர்கள் பேசியது சரியா? நீங்களே சொல்லுங்கள். ஏற்கனவே பொன்முடி பேசியது சர்ச்சையாச்சு, துரைமுருகன் அவர்கள் பேசியது சர்ச்சை. பல மினிஸ்டருடைய பேச்சு வந்து எல்லை மீறி போயிட்டுருக்கு. இப்போ இது என்ன பேச்சு? நான் என்ன அதான் இது எடப்பாடி சொல்கிற மாதிரி இது முறைகேடு இல்லைங்க, திருட்டு. ஒருவருடைய உறுப்பை எடுப்பது திருட்டு தான். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம் தாழ்மையாக, ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்கள் முறைகேடாக திருட்டா அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா இது பொதுமக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்? பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்களேன். அவங்களுக்கு இந்த முறைகேடு திருட்டுலாம் தெரியாது. கிட்னியை வந்து எடுத்துட்டாங்க. அது யார் எடுத்தது? திமுகவுடைய பேச்சாளர் தான் இதுக்கு மீடியேட்டராக இருந்தது. எடுத்தது யாருங்க? திமுக எம்எல்ஏக்கு வேண்டிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல். அவ்வளோதான் பண்ணுவாங்க இவங்க. எதில் தான் அடிக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேணாமாங்க? ஏழை மக்களுடைய உடல் உறுப்பெல்லாம் திருடுறீங்களே, அப்படி தானேங்க பேச்சு வரும். எதிர்கட்சி அப்படி தானேங்க பேசுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்? கிட்னி திருட்டு வந்து நடந்திருக்கிறதா எடப்பாடி சொல்கிறாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அது பற்றி நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறோம், யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். கிட்னி திருட்டு அப்படிங்கிறது நாங்கள் சும்மா விட மாட்டோம். இது சமூக நீதிக்கான அரசு, திராவிட மாடல் அரசு, இப்படி தாங்க சொல்லணும். எதை கேட்டாலும் அதிமுக ஆட்சியில் நடந்ததுன்னா இன்னும் புரியவே மாட்டேதே. எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்தது அப்படின்னா எடப்பாடி சொல்கிற மாதிரி ஆமாங்க எங்கள் திட்டத்தை ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாருல, உண்மையாக அது? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, எத்தனை நிறைவேற்றினீங்க? ஐசியூவில் கோமா நிலையில் மருத்துவத்துறை ஜூவியில் வந்த கட்டுரை. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இன்றைக்கி மருத்துவத்துறைங்கிறது எப்படி இருக்குது? வெளிநாட்டில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து மருத்துவம் பார்க்க வராங்க. ஆனால் இன்றைக்கி அரசு மருத்துவமனைகளோட நிலை, வேலூர் மருத்துவமனை வந்து கட்டி இப்போ தான் சிஎம் திறந்து வச்சார். உள்ளே வந்து உபகரணங்களே இல்லை. பல மருத்துவமனைகளில் ஸ்கேன் இல்லாமல் கர்ப்பிணிகள் வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் போய் அந்த ஸ்கேன் பார்த்துட்டு வரக்கூடிய அவலங்கள்லாம் இருக்குது. என்ன பேச்சு பேசுகிறீங்க? யார் அந்த தைரியத்தை உங்களுக்குலாம் கொடுத்தது?
அந்த அமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வந்தோன்னா என்ன வேணால் பேசிடலாமா? ஏழை மக்களுடைய கஷ்டத்தை பார்த்தோங்கிறீங்க தான் ஏழை மக்களுக்கு கஷ்டத்தை பார்த்தீங்களா நீங்கள்லாம்? யோசனை பாருங்கள். எப்படிங்க இந்த கிட்னி திருட்டு இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு சாதாரணமாக பதில் சொல்கிறார் அவர். மீடியாக்கள் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுனால இந்த விஷயம் வெளியில் வரல. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு கிட்னி திருடி ஒருத்தர் விற்கிறாங்கன்னு ஒரு படத்தை எடுத்து பாருங்கள். எவ்வளோ பெரிய அந்த படம் எப்படி பார்ப்போம் நம்ம? பெரிய அளவுக்கு நடந்துக்குதுங்க மோசடி. நடந்தது என்ன, யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, இந்நேரம் எல்லாம் பேசுவீங்கல்ல. எங்கே போனீங்க நீங்கள்லாம்? திமுகவுடைய நிலை வைத்வான்லாம் எங்கெங்கே போனீங்க? உன்னா திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கான அரசுங்கிறீங்க. இதான் சமூக நீதிக்கான அரசா? கிட்னி திருடி விற்றுட்ருக்காங்க, அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. சும்மா ஒரு அப்படியான விவசாய நடவடிக்கை எடுக்கிறோம். இன்றைக்கி ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? போலீஸ் ராஜ்யமாக நடக்குது. ஏற்கனவே இதுதான் சொன்னாங்க. இது என்ன போலீஸ் நாடான்னு கேட்குறாங்க. ஏடிஜிபி ஜெயராமனை அரெஸ்ட் பண்ணுறீங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகுது, நாங்கள் அரெஸ்ட் பண்ணலைங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? உங்களை தானே கேட்டாங்க. அப்போ ஏடிஜிபி ஜெயராமனை ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க? அப்போ அந்த சிறுவர் கடத்தலில் வந்து நீங்கள் பண்ண எல்லா விஷயங்களும் தப்புன்னு இன்றைக்கி உயர் நீதிமன்றம் சொல்லுதே. பதில் இருக்கா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூவியில் அட்டைப்படம், காவல்துறையை சீர்கெட்டு விட்டார்கள். டிஎஸ்பி வந்து இப்போ ஏற்கனவே சுந்தரேசன் அவர்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசி சஸ்பெண்ட் ஆகி இன்றைக்கி நெஞ்சு வழியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நேர்மையானவர். இன்னொரு டிஎஸ்பி ஐயோ அந்த வேலையை நம்ம ஆளை விடுங்கன்னு ஓடுறாரு. இப்போ சில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளும் ஓடுறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து ஓய்வு கொடுங்கங்கிறாங்கல்ல, அதை ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீ லஞ்சம் வாங்கணும், இல்லாட்டினா உங்களுக்கு ஓய்வும் கொடுக்க மாட்டோம், உங்களை டார்ச்சர் பண்ணுங்கிறது எந்த விதத்தில் சரியான விதம்? இப்போ மாசு அவர்கள் வந்து ஏற்கனவே சர்ச்சையில் இருக்கும்போது இது இன்னொரு சர்ச்சை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாசு அவர்கள் வந்து பேசியது தப்பு. சமூக ஊடகங்களை தாண்டி மக்கள் இவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது தேவையில்லாமல் இந்த பேச்சை பேசின உடனே, எடப்பாடி பேசின உடனே அந்த மேட்ரு இன்னும் வைரல் ஆகுது. இது பள்ளிப்பாளையத்தில் பண்ணுறாங்களாமே. இதை மறுபடியும் நம்ம சொல்கிறோம்ல, இது வந்து எடப்பாடி பழனிசாமி பேசலாம், இந்த அளவுக்குலாம் பெரிய ஆளாக இருக்காது. ஏன் பெரும்பாலும் எந்த பத்திரிகையாளரும் இதை பற்றி பேசலையே. அவங்களுக்கு வேறு கவலை. ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை சந்திப்பாரா? எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்குவாரா? எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் சண்டை வந்துட்டு இருக்குது. அதாவது அதிமுகவில் என்ன நடந்தாலும் வரிஞ்சுக்கட்டி எழுதக்கூடிய பத்திரிகைகள் இன்றைக்கி திமுகவுக்கு எதிரான விஷயம், கிட்னி விஷயமாகட்டும், போலீஸ் ராஜ்யம் நடக்குதுன்னு சொல்கிறதாகட்டும், நிதி மோசடி ஆகட்டும், இந்த நம்ம பாலியல் பிரச்சனைகள் ஆகட்டும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனை ஆகட்டும், நீ நிதி இல்லாமல் தடுமாறுறதாகட்டும், இவங்க வந்து இன்னொன்றுங்க கேட்கணுன்னு இருந்தோம். ஒன்றும் புரியல. சாமானியன் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது தேனாம்பேட்டையிலேருந்து நம்ம சைதாப்பேட்டை வரைக்கும் மேம்பாலம் போடுறீங்க. எதுக்கு அந்த மேம்பாலம்? நிதி நிலைமையில் தள்ளாடுறாங்கிறீங்க. பெரிய ரோடாக தான் இருக்குது. அதுக்கு 200 கோடி. அப்போ அந்த 200 கோடி அப்படிங்கிறது எதற்காகங்கிறது மக்களுக்கு தெரியாமே இருக்கும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். 200 கோடி எதுக்குன்னு மக்களுக்கு தெரியாமே இருக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவோன்னு இந்த பட்ஜெட்டில் 69,000 கோடி போட்டிருக்கீங்க. அப்படி என்ன உட்கட்டமைப்பை மேம்படுத்திட்டீங்க தமிழ்நாடு? அதாவது என்னென்னா, இவ்வளோ நிதி நெருக்கடியாக, ஆனால் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுக்கு பேனா சேலை வைக்கிறாங்களாம். அது பெரிய பிரச்சனையெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கலைஞர் நூலகம், அந்த நூலகம், இந்த நூலகம், அம்மா உணவகங்கிறது எங்கே போச்சுன்னே தெரில. அப்போ வந்து என்னை திட்டமிட்டு அதிமுகவுடைய அந்த ஜெயலலிதா பேர், எம்ஜிஆர் பேர், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாசுபடுத்தக்கூடிய வேலையில் பண்ணுறீங்க. இல்லாட்டினா அதை என்ன பண்ணுறீங்க? அப்படியே மூடுறீங்க. அம்மா கிளினிக்கில் ஒன்று இருந்தது. அம்மா கிளினிக்கோட நிலைமை என்னென்னு பாருங்கள். ஒரு பக்கம் மாசு வந்து ஓடுறதுல காட்டக்கூடிய கவனம், அவர் ஓட விட்டுறலாம். ஓடுறதில் காட்டக்கூடிய கவனம் சுகாதாரத்துறையில் காட்டவில்லை. அதாவது சாதாரணமாக ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தால் கவர்மெண்ட்லேருந்து எப்படிங்க வரும்? வாட்ஸ்அப்பில் வரும், மெயிலில் வரும். கரெக்டுங்களா? சென்ட்ரல்லேருந்து நிதி ஆயோக் அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பார்வையிட்டு நிதி கொடுக்க வராங்க. எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் போனால் டாக்டருங்க இல்லை. என்னங்க டாக்டருக்கு இல்லை, லீவான்னு கேட்டால் இல்லைங்க, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்க மாசு கையால் வாங்குறதுக்கு எதுக்கு சென்னைக்கு வரணும்? அப்போ டிரான்ஸ்ஃபர் போடுறதுக்கு என்ன டீலிங்? ஒன்றும் புரியலையே. மக்கள் கேட்குறாங்களா இல்லையா? கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரலங்கிறீங்க. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இல்லைங்க. அவங்களே எப்போயோ தான் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் வேணான்னு சொன்னீங்க. அதுவும் நீங்கள் வேணான்னு சொல்கிற மாதிரியான காரியங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, தினந்தோறும் பத்திரிகைகளை படித்து விட்டு உடனடியாக அதற்கு ரியாக்ட் பண்ணுறது கலைஞர். பத்திரிகையே படிக்காதவர் யார் என்று இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தெரியும். கேட்டால் வந்து காணொலி மூலமாக தமிழ்நாட்டை பார்த்துட்ருக்காரு, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி, அதாவது என்னென்னா ஃபோட்டோ ஷூட் அரசாங்கம்ங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் அல்வா கடைக்கு போய் அல்வா வாங்கினாலும் அது ஒரு ஃபோட்டோ. இந்த பக்கம் வான்வெளி சாகசத்தை சிஎம், அவங்க குடும்பம், பின்னால் உளவுத்துறை எல்லாம் பார்க்குறாங்க.
நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து சூப்பராக வச்சுருக்கோன்னு சொன்னீங்களே, தண்ணி இல்லாமல் 3 பேர் செத்து போனாங்களே, கொஞ்சம் யோசனை பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெங்களூரில் வந்து நெரிசலில் செத்து போனோன்னா பதறீங்களே, இது என்ன கதை? ஜெய்பீம் படம் பார்த்துட்டு கதை நான் வந்து கண் கலங்கிட்டேன்னு சொல்கிறீங்களே, திருபுவனத்தில் நடந்தது என்ன விஷயம்? கள்ளச்சாராய மரணங்கள் எவ்வளவோ நடந்துட்டு இருக்கிறது. காவல்துறையினர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பல்லு பிடுங்கிட்டு ஒருத்தர் நிம்மதியாக டெல்லியில் வந்து பெட்டானியனில் இருக்கார் சார். அவர் பல்வீர் சிங் யார்? ஸ்டாலின் அவர்களுக்கு மாமனா மச்சானா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவருக்கு எதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கேட்டால் பல்வீர் சிங்க்கு வேண்டியப்பட்டவர் ஒருத்தர் இருக்கார், ஏடிஜிபி. அவர் வந்து பல்வீர் சிங்கை காப்பாற்றுறாரு. ஆனால் ஜெயராமன் இருக்கார்ல, இங்கே இருக்க ஏடிஜிபி, அவருக்கும் இவருக்கும் பிடிக்காது. அதனால் ஏடிஜிபி ஜெயராமனை மாட்டி விட்டார். அப்போ காவல்துறையிலேயே இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ். இதை தான் சிஎம்க்கு தெரியுமான்னா மறுபடியும் நம்ம சொல்கிறோம், பாவம் ரொம்ப நல்ல மனிதர், அவருக்கு தெரியாது. சிஎம்க்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ தெரிஞ்சால் அதை கண்டிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏழைகள் வந்து கஷ்டப்படுறது வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லாக்கப்பில் போட்டு லாக்கப் டெத்து நடக்கிறதுலாம் முதலமைச்சருக்கு உடன்பாடா? இவர்கள் அந்த அவர்கிட்ட சொல்கிறது இல்லைங்க, அது வேறு மாதிரி இஷ்யூ. தொடர்ந்து சொல்கிறோம், இந்த ஆட்சியை முட்டு சந்தியில் இன்றைக்கி அதிகாரிகள் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாசு அவர்களுடைய பேச்சு வைரலாகி கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய வேலையில் வந்து திமுக ஊடகங்கள் சூப்பராக ஈடுபட்டு இருக்காங்க. முறைகேடு, திருட்டு தாங்க, அதனால் முறைகேடு தப்பு பண்ணியிருக்காங்க. அதை விட்டு இன்னொன்று அடிக்கடி இவங்க சொல்கிற வார்த்தை அதிமுக ஆட்சியிலேருந்து நடக்குது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன நினைப்பாங்க? சரி, அதிமுக ஆட்சி மோசம்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், இப்போ நீங்கள் மோசம் அதிமுக ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதாவது மாசு அவர்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்காரு. மறுபடியும் சொல்கிறோம், இந்த கிட்னி திருட்டு யாராலையும் மன்னிக்க முடியாது. அதுக்கு மாசு அவர்கள் கொடுத்த பேச்சு வந்து மிக மிக மோசமான பேச்சு. கண்டிப்பாக தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதை விட நிறையா விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. திமுகவை பற்றி பேசுகிறதுக்கு மேட்ரா இல்லை. தொடர்ந்து 2 தடவை போலீஸ் ராஜ்யம் நடக்குது உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்கங்க. அப்பல்லோவிலேருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களே முதல்வரே. இப்போ முதலையாவது பிஸியாக இருப்பீங்க, ஃப்ரீயாக தான் ஓரளவுக்கு இருப்பீங்க. நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிங்கன்னா அதுலேயே தெரியுமே, உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கேன். என்னப்பா உயர்நீதிமன்றம் போலீஸ் ராஜ்யம் நடக்குதுங்கிறாங்களே, யார்ப்பா அந்த அதிகாரி? கேட்கணுமா வேணாமா? ஜூவியில் இல்லை, ஃபஸ்ட்டு பக்கத்தில் எழுதியிருக்காங்க, சீரழிக்கும் இருவர். காவல்துறை பற்றி போடுறாங்கல்ல, ஃபோட்டோவோட போடுறாங்கல்ல, பேரோட போடுறாங்கல்ல, எத்தனை சம்பவங்களை குறிப்பிட்டு போடுறாங்க. அதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? இதை மட்டும் இல்லை, மணல் கடத்தல் பண்ணக்கூடாதுன்னு சிஎம் சொல்கிறார். மணல் கடத்தல் ஜரூராக நடக்குது. அப்போ நமக்கு சந்தேகம், முதல்வருக்கு இதெல்லாம் அப்போ முதல்வருக்கு தெரியாமல் நடக்குதுங்கிறதெல்லாம் ஊர்ஜிதம் பண்ணிக்கணுமா வேணாமா? எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருந்து கொண்டா. ஒரு பக்கம் தம்பிகள் பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, சார்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். கேட்டால் இதான் திராவிட மாடலுங்கிறீங்க. இதை பற்றி யாராவது பேசினா ஐயோ பிஜேபி வந்துடும். பிஜேபி அங்கே பண்ணுறதை நீங்கள் இங்கே பண்ணுறீங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு நியாயமான முடிவு எடுப்பார்கள். தொடர்ந்து சொல்கிறோம். நம்ம பேசுகிறதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. நான் பேசுகிறத இவ்வளோ நேரம் கேட்கும்போது உங்களுடைய கமெண்ட்டை ஏற்றுக்கொள்வது என்னுடைய கடமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.